என்ன நக்கிலி, என்ன பார்க்க இவ்வளவு தூரம்? பேசணும், அதான் வந்தேன். சொல்ல நக்கிலி. இதுவும் இல்ல, கிஷோருக்கு வயசு கடந்துட்டே போதே. அதான் அவனுக்குன்னு தேன்மொழி இருக்கால. இருந்தா மட்டும் போதாதுங்க, சொந்தமாகணும். எந்த நேரத்துல என்ன வேணாலும் மாறலாம். காலம் ரொம்ப பொல்லாதது. காலம் எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். நீ என்ன சொல்ல வர? கிஷோர் என்ன தருண் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்க. தேன்மொழிக்கோ வெளியில போனா பிரச்சனை. சரி, தருணுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவன் கல்யாணம் பண்ணிடுவான்னு பார்த்தா அவன் இரு மனசாவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். தருண் நிச்சயமா எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்? அது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்ப ஆதிரால் விரும்புதானே என்னமோ? அதையும் கேட்டேன். நேத்து பேச வந்தான். என்ன சொன்னா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? பாட்டி, நீங்க கிஷோருக்கு உடனே கல்யாணத்தை பண்ணுங்க. அவன் நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவேன்னு சொன்னா. இல்ல பாட்டி, எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நான் கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட மாட்டேன். ஏண்டா? ஏன்? என்னால முடியல பாட்டி. என்னால எந்த பொண்ணையும் என் மனைவியை ஏத்துக்கவே முடியல. இது என்னடா பேச்சு? எனக்கு நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். என்னை பார்க்க போறமே அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல பாட்டி, என்னால ஏத்துக்க முடியல. என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது பாட்டி. அதனாலதான் சொல்றேன், நீங்க கிஷோருக்கு உடனே கல்யாணத்தை பண்ணுங்க. சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அப்ப ஆதிரா விரும்புறியா? எனக்கு தெரியல பாட்டி. அவ யார்கிட்டயாவது பேசினாலே என்னால தாங்கிக்க முடியல. அவ வேற யாருக்கா சொந்தமாயிருவான்னு நினைக்கும் போது எனக்குள்ள கோபம் எரிச்சல்லாம் வருது பாட்டி. சரி, அப்ப நீ விரும்புறியா? அத சொல்லு. ஐயோ பாட்டி, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்க பாட்டி. என்னால என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவ என்ன கல்யாணம் பண்ணா அவளை நான் சந்தோஷமா பாத்துக்கிடுவான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பவுமே தினம் சண்டை போடுறோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் சண்டை போட்டுட்டே இருந்தா என்ன பாட்டி பண்ண முடியும்? அவ வாழ்க்கை நரகம் ஆயிடாதா? எங்களுக்குள்ள ஒரு புரிதலே வர மாட்டேங்குது. அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது பாட்டி. ஆரம்பத்துல இருந்து எங்க 2 பேருக்கும் மோதல் தான். அந்த மோதல் தான் எனக்குள்ள காதலா வந்தது. ஆனா முழுசா வந்ததானே எனக்கு தெரிய மாட்டேங்குது பாட்டி. சரி, ஆதிரா கல்யாணம் பண்ணி அவளை நல்லபடியா பாத்துக்க. வேண்டாம் பாட்டி, எனக்கு கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் பண்ணி அவளை கொடுமைப்படுத்ததை விட தூரத்துல அவளை பாத்துக்கிட்டே இருந்தேன் பாட்டி. எத்தனை நாள் பாப்ப? அவ இன்னொருத்தருக்கு சொந்தமா வரைக்கும் தானே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதான் பாட்டி, என்னால ஏத்துக்க முடியல. அவ வேற யாருக்கா சொந்தமாயிருவாளோ நினைக்கும் போது பயமாவும் இருக்கு பாட்டி. சரி, நான் உனக்காக ஆதிரட்ட பேசுறேன். அவ உனக்கு கல்யாணம் பண்றாளான்னு நான் கேக்குறேன். ஏத்துக்க மாட்டா பாட்டி. என்னடா சொல்ற? நான் அவளை அந்த பாடு படிச்சிருக்கேன் பாட்டி. சரி, பாட்டி ஒன்னு சொல்றேன் கேளு. என்ன பாட்டி? அவளை முழுசா நேசிக்க பாரு. அவ உனக்கு மனைவியா வந்தா ஒன்னால நல்லபடியா பாத்துக்க முடியுமான்னு பாரு. இல்ல நேரந்தரமா அவளை விட்டு பிரிஞ்சிரு பாட்டி. முயற்சி பண்ணி பாரு. அவளை உன்னால சந்தோஷமா பாத்துக்க முடியுமானே யோசிச்சு பாரு. போ, அவகிட்ட மனம் விட்டு பேசு. நீ செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு. அப்போ அவ மேல உனக்கு காதல் வருதான்னு பாரு. அதுக்கப்புறமும் வரலனா ஒதுங்கி போயிரு. என்னத்த சொல்ல? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்னும் அவ மேல காதல் வந்த மாதிரி தெரியல. தனக்கு கிடைக்காத பொருள் வேற யாருக்குமே கிடைச்சிட கூடாதுன்னு தோணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஏதோ உன் மனசு ஓரத்துல அவ இருக்கான்னு மட்டும் தெரியுது. போ, அவகிட்ட மனம் விட்டு பேசு. போ. சரிங்க பாட்டி. போடா, அவ மேல அன்பு செலுத்து. தானா உன்கிட்ட அவ பேசுவா. சரிங்க பாட்டி. இப்படியே போனா கிஷோர் வாழ்க்கை நாசம்னா போயிடும். தேன்மொழிக்கு வேற பாதுகாப்பு இல்ல. தேன்மொழிக்கு கிஷோருக்கும் கல்யாணம் பண்ணாலும் தேன்மொழிக்கு பாதுகாப்பு. நான் இப்ப என்ன பண்ண? இவனை இப்படியே விட்டாலும் இதுவும் சரிபடாது. ஆதிரா வாழ்க்கையும் அப்படி இருக்கு. அவளுக்கும் பாதுகாப்பு இல்ல. அவளுக்கு துணையா மீனா அவ வாழ்க்கையை இழந்துட்டு கிடக்கா. ஐயோ, தலையே வெடிக்கணுமா? சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு கெட்டி மனசத்தை கேட்டே ஆகணும். அப்பதான் எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு வரும். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். தாராளமா நீ கிஷோருக்கு கல்யாணத்தை பண்ணலாமே. எனக்கு ஒரு ஆசை. என்ன? கிஷோர் உங்களை முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. கிஷோர் கல்யாணம் நீங்க நினைச்சிக்கிற கல்யாணமா இருக்கணும்னு என் கடைசி ஆசை. இது வரைக்கும் நான் இந்த கோலத்திலே இருந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் எந்த பிள்ளை கல்யாணத்திலயும் நீங்க இருந்ததும் இல்ல. உங்களுக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுத்ததே இல்ல. அந்த பாவமோ என்னமோ தெரியல. இந்த வீட்டுல அதுக்கப்புறம் கல்யாண சத்தமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அன்னைக்கு. இல்ல, கிஷோர் உங்களை முழுசா ஏத்துக்கணும். அது வரைக்கும் கிஷோர் கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு தான் நினைச்சேன். இப்ப என்ன? கிஷோர் என்ன ஏத்துக்கணும் அவ்வளவுதானே? அவன் தான் பிடிவாதமா இருக்கானே. நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. கிஷோர் கல்யாணத்துல கிஷோருக்கு அப்பாவா மேடையில நிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா கிஷோருக்கு அப்பாவா இந்த அன்னைக்கு துணையா நான் நிப்பேன். வேண்டாம், நீ அழுறத பார்க்க சக்தி எனக்கு இல்ல. அன்னைக்கிளே, நான் போயிட்டு வரேன். அன்னைக்கிளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த நிலைமையில நீ சிரிக்க பாத்தியா? அத்தை, அதுக்காக நடந்து நினைச்சு அழுகிட்டே தான் இருக்க முடியும். குட், இப்படித்தான் இருக்கணும். சரிதா, டீட்டெயில வாங்க போவோமா? இரு,
நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா அத்தை? என்ன? நான் ஆரம்பத்துல உங்களை அத்தையா பார்த்தேன், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்த்தேன். இப்ப நான் என்னவா பாக்கேன்னு சொல்லுங்க பாப்பா. என்னவா பாக்குற? என்ன பெத்த உண்மையான தாயா பாக்குற. எல்லாரும் என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா என் கூடயே இருந்தீங்களே, இது வரைக்கும் என் கூடயே இருக்கீங்களே. பெத்த தாய் கூட என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா நீங்க போகலையே. சத்தியமா சொல்றேன், உங்க நான் அம்மாவா தான் பாக்குறேன். இப்ப கூட இன்னைக்கு நடந்த பிரச்சனையில கூட எங்க இதுக்கப்புறம் இங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தனை வேலையை விட்டுட்டு எனக்காக வந்தீங்க பாருங்க. அப்ப உங்களை முழுசா அம்மாவா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். இனி என் வாழ்க்கையில எத்தனை உறவுகள் வந்தாலும் சரி, உங்களுக்கு மட்டும்தான் முதலிடம். நான் அனாதையா தான் வளர்ந்தேன். சொந்த அக்கா மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்காக பாடுபட்டேன். ஏறெடுத்து கூட என்ன பார்க்கல. அப்புறம் என் வாழ்க்கையில என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்காக ஓடனே, அவங்க எனக்காக ஓடுனாங்க. அவங்களுக்காக நான் வாழ்ந்தேன், எனக்காக அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க கிட்டலாம் கிடைக்காத ஒரு அன்பு உங்ககிட்ட எனக்கு கிடைச்சது. இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, என் வாழ்க்கையில் நீ எத்தனை பேர் வந்தாலும் இங்கதான் எனக்கு முதல்ல, உங்க இடத்த நிரப்ப முடியாதுன்னு சொன்ன பாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? தாயிங்க ஸ்தானத்தை கொடுத்த பாரு. என் ஃப்ரெண்ட்ஸை குறை சொல்ல முடியாது, என்ன பெத்த புள்ள மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அம்மாங்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கல. நான் பெத்த பிள்ளைல கூட என்ன சந்தேகமா தான் பார்க்கும், உண்மையிலே இது நம்ம தாய் தானான்னு. அவங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா பெத்துல இருந்து வளர்த்தது மீனா குட்டி, செம்பகவல்லி. என் உருவமோ என்னமோ தெரியல, அவளுக்கு நம்ப முடியல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன முழுசு ஏத்துக்கிட்ட பாரு. இப்ப சொல்றேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இது போதும், போதும். எனக்கு இப்பெல்லாம் நான் அனாதைகள் என்னவே எனக்கு வரதில்ல. வேண்டாம், வரவும் வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூடயே இருப்பேன். இது போதும். சில பேரை வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப முரட்டாட்டமான ஆட்களா தெரிவாங்க. ஆனா பழகி பார்த்தாதான் தெரியும், அவங்கள மாதிரி ஒரு பால் குணம் கொண்ட மனுஷங்களை பார்க்கவே முடியாதுன்னு. அப்படிதான் நீயும். காதாம்பரி 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 பிள்ளையாவே உன்னை பார்த்தோம். உனக்குள்ள இவ்வளவு அன்பான ஒரு குணம் இருக்குன்னு தெரியாமலே போயிடுச்சு. உன்னை இழந்தவங்க எல்லாருமே துரதிருஷ்டசாலிதான். அப்படியாத்த? உன்னை இழந்த ஒருத்தர் துரதிருஷ்டசாலியா தான் இருக்க முடியும். இப்பவும் சொல்றேன், உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும். உங்க கூட இருக்கிறதா தான் நல்ல வாழ்க்கை. எங்க போனாலும் காமெடி, வாயில வரதெல்லாம் நக்கலே நையாண்டித்தனம், சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ண போகுது. இது இன்னொருத்தங்கிட்ட இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க மாட்டா. எதையும் டேக் ஈஸியா எடுத்துக்கிடுவீங்க. வந்து பாரு நிக்கிறீங்க, வந்தா மழை போனா உசுறு. இப்படி ஒரு துணிச்சலான ஆளு. இதுல சொர்க்கா இருக்குத்த. எனக்கு எந்த துணையும் வேண்டாம். அப்படி இல்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இல்லையா? சில நேரம் நினைச்சு பாப்பத்த, ஆனா எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வரமாட்டுக்காங்களே. நிச்சயமா வருவாங்க. சரி, ஒருவேளை தருணே எல்லாத்தையும் உணர்ந்து உன்னை தேடி வந்தா ஏத்துக்குவே? நிச்சயமா மாட்டேன். அன்பை ஒரு நாளும் பிச்சை எடுக்க கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆதிரா, 1.5 வருஷமா என் அன்பு புரியாதவனுக்கு இனியா புரிய போகுது? ஊரே என்னை கேலி பண்ணிச்சு, 3:30 மணின்னு. அந்த அன்பையே உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. என் அன்பு உனக்கு தொந்தரவாதனத்தை தெரிஞ்சுது. என் ஆதிராவா பார்க்கல, காதாம்பரி புள்ளையாதான பார்த்தான். எத்தனை நாள் எனக்கு காதல் படல, வெக்கத்தை விட்டு கெஞ்சிரு பார்த்தேன். என் முன்னாடியே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட நிச்சயத்தை வரைக்கும் போனான். என் மனசு எப்படி எல்லாம் வலிச்சிருக்கும். வெறுத்துட்டேன். அவன் என் மனசுல இப்ப இல்லவே இல்லை. ஆனா தூக்கத்துல தருன்னு உளருதியே, அது காதல்னால இல்லத்த, வலியினால. அவனால நான் பட்ட வலியினால. அறியாத வயசுல புரியாம நான் செஞ்ச ஒரு தப்ப எவ்வளவு நாள் சொல்லி காயப்படுத்தினான். இதே பக்குவம் அன்னைக்கு என்னன்னா நான் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேன். அந்த மேடையில இருந்து நான் எந்திரிச்சு போயிருக்க மாட்டேன். அன்னைக்கு எனக்கு வயசும் பத்தல, அனுபவம் பத்தல, புரியவும் செய்யல. உண்மையிலே அம்மா நினைச்சு போயிட்டேன். ஆனா மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லையே. அப்ப எப்படி வாழ்க்கையில சின்ன சின்ன தப்ப கூட அவன் மன்னிப்பான்? சரி, நான் சின்ன பொண்ணுன்னு அவனுக்கு தெரியும். சரி, தெரியாம பண்ணிருப்பான்னு என்ன மன்னிச்சிருக்கலாத்த. அப்போ நீ தருணை ஏத்துக்கவே மாட்டியா? அதான் சொல்றேனே, இனி என் வாழ்க்கையில யாருக்குமே இடம் கிடையாது. காதலிச்ச அவன் கூட வாழ்ந்த போதும். அந்த நினைவுகள் போதும் எனக்கு. என் காதல் பொய் இல்லையே, நான் உண்மையா தானே நேசிச்சேன். அந்த நினைவுகள் போதும், எனக்கு அவன் வேண்டாம். சரி, ஒருவேளை உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்ப அழகா பாக்குற ஒரு மனுஷன் வந்தா
நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? தருண் இந்த இடத்த என்னால யாருக்கும் கொடுக்க முடியாது அத்தை. ஆதிரா, சத்தியமா தருண் இருந்த இடத்த என்னால யாருக்கும் கொடுக்க முடியாது அத்தை. அதான் கேக்குறேன், தருணை விட உன்னை நல்லா பாத்துக்கிற ஒருத்த வந்தா? முடியாது அத்தை. இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க அத்தை. சத்தியமா என்னால முடியாது. உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன். வெளியில வாடா தருணி. பார்த்தல, இதான் ஆதிரா. நீ இருந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாளாம். சொன்னேல, படிச்சு படிச்சு சொன்னேல வாங்கிட்ட. எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒதுக்கி வச்சல. போயின்மா. அதான் கையில இருக்கும்போது அருமை தெரியாது. இன்னொருத்தங்க கைக்கு போகும்போது அதோட அருமை தெரியும். அத்தை, நான் ஆதிரட்ட பேசுறேன் அத்தை. பேசி என்ன பண்ண போற? அதான் சிட்ட சொல்லிட்டாளே, இனி தருண் என் வாழ்க்கையில கிடையாதுன்னு. இனியாவது தொந்தரவு பண்ணாம உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிட்டு போ. அவளை வாழ விடுடா. அந்த வழியில இருந்து அவ வெளியில வரட்டும். சத்தியமா சொல்றேன், அவ உன்னை கல்யாணம் பண்ண மாட்டா. நீ இப்படியே இருந்த அந்த வழியில இருந்து கூட அவ வெளியில வந்துட மாட்டா. போ, அந்த பொண்ணு பாத்திய அதையே கல்யாணம் பண்ணிக்க போ. மாட்டேன் மாட்டேன். அப்போ இப்படியே இருக்க போற நீயும். மாட்டேன். ஒருத்தங்க நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்க உதாசீனப்படுத்த கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. பிறவே இதே அன்புக்காக ஏங்க வேண்டியது வரும். உனக்கு இவ அன்பை விட எவ்வளவு பெசலா கொடுக்க போறான்ட்டு போனேன். பார்த்தல, என்னைக்கும் முதல்ல கொடுக்கிற அன்பு தாண்டா பெஸ்டா இருக்கும். சொன்னா பாத்தியா? முடிஞ்சா அந்த அன்பை திரும்ப வாங்க வழிய பாரு. போ. அக்கா, ஆதிரா சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்னக்கா பண்ணணும்? ஒண்ணு இல்ல, அவளாவே வாழ விடு. போறோம். இனி அவ கண்ணு நான் பட மாட்டேங்க்கா. அவ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும். அப்புறம் உன்னை பத்தி நான் எடுத்து சொல்றேன். அப்புறம் மனசு மாறுவா. சரிங்கக்கா, புரியாம இருந்தேன், புரிய வச்சுட்டீங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா. ஆதிரா நல்லா இருக்கட்டும், அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். குட். இப்பதான் நீ நல்ல தருணா மாறி இருக்க. நம்ம நேசிச்சவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைச்சா பாரு, ஈ நல்லவனாயிருவேன். காலம் தன் கடமையை செய்யும். நீ போய்கிட்டே இரு. இது அப்படி இருக்கு. ஆதிரா, ஸ்டேஷனுக்கு போறனால போமா. வந்துட்டே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூட்டியை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். தொட. அத்தை, மீனா அத்தை. தென்மொழி, என்னாச்சுடி? அத்தை எங்க? வந்துட்டேன். என்ன தென்மொழி? அத்தை, எனக்கு ஓகே சருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அத்தை. அட, கங்க்ராச்சுலேஷன் அத்தை. சரி, கூல் டவுன். இப்போ என்ன, கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதானே? நீங்க என்னத்த சொன்னீங்க? இவளுக்கு இருக்க பிரச்சனைக்கு கல்யாணம் பண்ணட்டுமா அத்தை? இல்ல, நான் இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன். பாட்டிக்கிட்ட எப்படி சமாளிக்க போற? அதான் அத்தை கிட்ட ஐடியா கேட்க வந்திருக்கேன். அத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? அந்த தைரியம் தான் இல்லையே. தைரியம் இல்லைன்னு இருந்தா வாழ்க்கை போயிடும். பரவாயில்லையா? கிஷோர் கிட்ட சொல்லு. சொன்னேன். என்ன தெரியுமா சொல்றாரு? அதுல என்ன இருக்குது? கல்யாணத்தை முடிச்சு நீ பாட்டுக்கு போன்னு சொல்றாங்க அத்தை. அவனுக்கு அகங்காரியம் முக்கியம். இப்ப என்ன பண்ண? அத்தை ப்ளீஸ் அத்தை. சரி, நீ வீட்டுக்குள்ள இரு. நான் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க வேலை பார்க்க போறீங்க. சரி, உடனே யோசிச்சாலும் ஐடியா வராது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சாதான் எனக்கு ஐடியா வரும். நான் சொல்றதை கேளு. வீட்டுக்குள்ள போய் இரு, நான் வரேன். அத்தை, மண்டைக்கு நம்ம ஹாஸ்டல் போனோம், மறக்கலல்ல? இல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட்டோம். அந்த கொக்கு மண்டைன ஏதாவது பண்ணணும். கேசர் விட்டுட்டாரு பாத்தீங்களா அத்தை? இவ்வளவு நன்றிக்கு அப்புறமா விட்டுட்டாரு அத்தை. அவன் விட்டுருக்க மாட்டான், 5 விட்டுருப்பான். அத்தை இல்ல பிரச்சனை. ஆமா, அது போட்டோம். அது நாம தான் நம்ம பாதுகாத்துக்கணும். ஆனா அத்தை, அது நடக்காம போயிடும். ஞாபகம் இருக்குல்ல? புரியுது. சரி, நான் சொல்றேன்ல, எனக்கு உடனே யோசிச்சாலும் யோசனை வராது. நான் வெளியில போயிட்டு வரேன், அப்பதான் எனக்கு ஏதாவது யோசனை வரும். சரிங்க அத்தை. சரி, அதிரவா போவோம். சரி, நீ உள்ள போயிரு. என் சிஸ்டமோட பாஸ்வேர்ட் தெரியும்ல? தெரியும், நான் பாத்துட்டு இருக்கேன். நீ போ. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி. அத்தி, இதே ஸ்டேஷனுக்கு வந்து தானே பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். மறுபடியும் அதே கேட்டுக்கு வந்து நிக்கிறமே. அத்தை, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். நீ பார்த்த பாரு, அது நாங்க வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அத்தை, சரி, உள்ள வா. சார். என்ன சார், அந்த 2 காமெடி பீஸுகள் வந்திருக்கு சார். ஐயோ, சரி, அதுக்கு என்ன டீட்டெயிலா கொடுத்துங்க. நான் டூட்டிக்கு வந்துட்டேன்னு கேட்டா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. அத நீங்களே சொல்லிருங்க சார். நான் வந்துட்டேனே. ஐயோ, நாங்க அப்பவே வந்துட்டோமே. சார்,
என்ன டீடைல் மேடம் தருவாங்க, வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் பக்கம் பார்த்தேன். டீடைல் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு சார் வர போறோம்? டீடைல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த டீடைல் இல்ல அந்த டீடைல் நீங்க எதுக்காவது ஸ்டேஷன் பக்கம் பார்த்தேன் 6 மாசத்துக்கு உள்ள வச்சிருவேன். எங்க அப்பா கிடைக்கிற வரைக்கும் தான் சார். அது வரைக்கும் டீடைலுக்காக ஸ்டேஷனா போக வேண்டியது இருக்கும். உங்க ரெக்கமெண்ட் மட்டும் தாங்க சார், அது மட்டும் போதும் சார். அதெல்லாம் தர முடியாது சார். உங்க பேரை சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் வீணா கெட்ட பேர் வரும். சொல்லிவிட்டேன். சேம் பிளாக்மெயில் சார். என்னையும் இப்படிதான் சார் பிளாக்மெயில் பண்ணாங்க. எங்கேயாவது என் பேரை சொல்லாத கேட்டேன் நான் சொல்லுவேன். அப்ப டீடைல் ஒழுங்கா வாங்கிட்டாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆகுமா? உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா. இந்த ஒரு ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு இன்ஃபார்ம் வாங்குறதுக்கே 4 நாள் ஆயிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனா போனா நான் எப்ப எங்க அப்பா கண்டுபிடிக்கிறது? அதனால இந்த ஸ்டேஷன்ல கிடைக்காத டீடைல் எல்லாம் வேற ஸ்டேஷன்ல நான் வாங்கி தான் ஆகணும். அங்க இதே மாதிரி டிலே பண்ணுவாங்க. அதனால நீங்களே ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் எனக்கு கொடுத்துருங்க. இப்படி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அவங்க அப்பா தேடி வந்திருக்கா. அதனால அவளுக்கு தேவையான உதவியெல்லாம் நீங்க செய்யணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு நீங்க ரெக்கமெண்ட் எழுதி கொடுத்துருங்க சார். நான் வாங்கிக்கிட்டு போயிடுவேன். இவ போச்சுக்குவா. அட பாதவத்தி எப்படி பிளாக்மெயில் பண்ணுதா? இப்படி நான் உனக்கு ரெக்கமெண்ட் லெட்டர் தரணும். சார் தர முடியாது சார். தரலனா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது வரும் சார். அத்தி 6 வருஷம் உள்ள வச்சிரா போலக்க. வேற மாதிரி என்ன முடிவு எடுக்க போறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. பாரு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் அடிக்கடி வரக்கூடாது, புரியுதா? இங்க பல வேறுபட்டவங்க வருவாங்க போவாங்க, அது நல்லா இருக்காது. இந்த பொண்ணுக்கு தேவையான டீட்டெயில மற்ற ஸ்டேஷனுக்கு போனை போட்டு கேட்டு வாங்கிடுங்க. ஓகே சார். தேங்க் யூ பொன்துரை சார். என்ன பொன்துரைன்னு சொன்னா உங்க பேர் பொன்துரை தானே? இந்த பிள்ளைக்கு வாயில தான் சனி. எப்படி கோத்து விடுதா பத்தில? பொன் தோற ஐயா பொன்துரை சார். அந்த பயம் இருக்கட்டும். இத பார்த்தா பயம் மாதிரி தெரியலையே. புதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை. இதுக்கப்புறம் இங்க எந்த சரிப்படாது. சரி சரி, டீட்டெயில வாங்கிட்டு கிளம்புங்க. ஆமா சார் எதுக்கு தலைவரிக்க ஓடுதாரு? விழுந்துற கூடாதுன்னா எங்க? இங்கதான். நீ தானே கூட்டிட்டு வந்திருக்க.